வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, செவுரில் போடக்கூடிய ஒரு அலங்காரம், அதாவது சுவர் அலங்காரம் தான் பார்க்க போகிறோம். நம்ம பாசியிலே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவில் செய்திருக்கேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் கூடயும் ஷேர் பண்ணணுன்னு சொல்லி வீடியோ எடுக்க போகிறேன். பாருங்கள். இப்போ ஒரு 5 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு கடையில் இதே மாதிரி ஒயர் கிடைக்கும். பக்கத்தில் வலை கடை இருக்குது, அந்த கடையில் வாங்குவேன். பாருங்கள், இது இவ்வளோ சேர்ந்து தான் 5 கெட்டாட்டு வரும். எனக்கு 80 ரூபாய்க்கு தருவாங்க. 5 இருக்கும் இதே மாதிரி. இது நிறைய கொஞ்சம் ஒயர் எடுத்திருக்கேன். இதில் இதே மாதிரி தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். அதை வச்சு தான் கோர்க்க போகிறேன். இப்போ 5 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், எப்போவும் போல் தான் கட்டிங் பிளேயர் எடுத்து லேசாக இதில் ஒரு நைப்பு கொடுத்துட்டு கொஞ்சம் தட்டி ஆக்கிட்டு இந்த ஊசி அதில் கொறுக்க போகிறேன். 7ஆம் நம்பர் ஊசி. இந்த ஊசி இதுவரையும் நச்சு வச்சுருக்கேன். அதுக்கு அங்கே வராது, இதில் நின்றுக்கிடும். அப்படி நம்ம இப்போ ஊசி வச்சு தான், ஒரு ஊசி தான் கொறுத்து ஒரு சைடை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த சைடில் நான் இப்போ ஒரு 4 பாசி இந்த வெள்ளை கலரில் போட்டுக்கிட போகிறேன். போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 4 பாசி போட்டிருக்கேன். நம்ம இந்த சைடில் அற்றத்தில் தான் ஊசி கொறுத்தது இந்த சைடு இருக்குது. நான் இன்னொரு சைடு இருக்கக்கூடிய பக்கத்தில் தான் 4 பாசி போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு நாட் போட்டுடலாம். பாருங்கள், நல்லா டைட்டாக இப்படி 2 சொட்டை போட்டுக்கிடுங்க. ஒரு சைடில் இருந்தே தான் நம்ம கொறுக்க போகிறோம். நாட் போட்டாச்சு. இப்போ இந்த சைடு ஊசி எடுத்து இதில் பக்கத்தில் ஒரு பாசியில், இந்த டொயின் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், இப்படி கொடுத்தாச்சு. இதையும் இதே மாதிரி பக்கத்தில் 2-3 பாசியில் இப்படி சுற்றியுமே கொறுத்து எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணிடலாம். இந்த பக்கத்துலேயும் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணிடலாம். பாருங்கள், இதுவரையும் கொடுத்தாச்சு. இனி நம்ம இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை வச்சு தான் கொறுக்க போகிறோம். இப்போ 4 பாசி போட்டிருக்கோம். இனி அடுத்தது 3 பாசி போடணும். நமக்கு டொயின் உள்ள ஒரு பாசி இருக்குது. எப்போவும் போல் தான் நம்ம 4 மணிப்பூ எப்படி போடுவோம் அதே மாதிரி தான் போடணும். இப்போ அடுத்தது இந்த கலர் பாசி போட போகிறேன். இப்போ ஒரு 3 பாசி போட்டுடலாம். எப்படி போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தரேன். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். பாருங்கள், 3 பாசி போட்டாச்சு. 3 பாசி போட்டுட்டு இப்போ இந்த பக்கத்தில் இந்த பக்கமாக டொயின் இருக்குது. நம்ம இந்த பக்கத்தில் ஊசி எப்படி கொடுத்து இதே மாதிரி எடுக்கணும். பாருங்கள், எப்படி எடுத்தாச்சு. நம்ம இந்த பக்கத்தில் இந்த பாசியில் கொண்டு வரணும். இந்த வெள்ளை பாசியிலே தான் கொண்டு வரணும். பாருங்கள், வெள்ளை பாசியில் அடுத்த பாசியில் கொண்டு வந்திருக்கேன். இப்போவும் ஒரு பாசி உள்ளோடி தான் டொயின் இருக்குது. மறுபடியும் 3 பாசி போட்டுடலாம். பாருங்கள், இப்போவும் 3 பாசி போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கத்தில் இப்படி கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி வரும். மறுபடியும் இந்த வெள்ளை பாசியில் ஊசியை கொடுத்து எடுத்துக்கிடலாம். இன்னும் ஒரு 3 பாசி போடணும். பாருங்கள், 3 பாசி போட்டிருக்கேன். அடுத்தாலையும் அதே மாதிரி இந்த பக்கமாக கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், அடுத்தது மறுபடியும் இந்த பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு இதே மாதிரி தான் இன்னும் ஒரு 3 பாசி போட்டுடலாம். போட்டுட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி இந்த 4 பாசி வெள்ளை பாசியை சுற்றி இதே மாதிரி 4 பாசியாக இந்த கலர் பாசி வரணும். நம்ம இனி இந்த பக்கத்தில் இந்த பாசி லோடி கொடுத்துட்டு நம்ம அந்த முக்கு பாசிக்கு கொண்டு வர போகிறோம். ஊசியை இப்படி எடுத்துகிட்டு இந்த பாசிக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கு பிறகு தான் பாசி போட ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பாசிக்கு கொண்டு வந்தாச்சு. நம்ம அந்த சைடில் உள்ள பாசிக்கு கொண்டு வந்திருக்கோம். இனி அடுத்தால வெள்ளை கலர் பாசி போட போகிறோம். வெள்ளை பாசி அதே மாதிரி 3 பாசி போட்டுடலாம். பாருங்கள், 3 வெள்ளை பாசி போட்டிருக்கேன். இந்த பக்கத்தில் கொடுத்து இதே மாதிரி எடுத்துடலாம்.
இப்படி வரும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா 2 பாசிக்குலோடி கொடுத்து எடுக்கணும். இந்த ரோஸ் கலர் பாசியில் என்ன கலர் நீங்கள் எடுத்துருக்குறீங்களோ உங்கள் இஷ்டத்துக்குள்ள கலரை எடுத்துக்கிடுங்க. இப்போ 2 பாசிக்குலோடி இதே மாதிரி கொடுத்து எடுத்துக்கிடணும். பாருங்க எடுத்தாச்சு. இப்போ நமக்கு 2 பாசி டொயின் உள்ள இருக்குது. அதனால் 2 பாசி போட்டுடலாம். 2 பாசி வெள்ளை பாசி போட போகிறோம். 2 வெள்ளை பாசி போட்டுட்டு இந்த பக்கத்தில் நம்ம எப்போ எதுக்குள்ளோடி கொண்டு வந்தோமோ அதே பாசிக்குள்ளோடி மறுபடியும் கொடுத்து எடுக்கணும். பாருங்க இப்படி வரும். இப்போ நம்ம அந்த அர்த்தத்தில் உள்ள பாசியில் கொடுத்து எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஒரு பாசிக்குள்ளோடி தான் டொயின் இருக்குது. அதனால் இப்போ 3 பாசி போடணும். இந்த 4 முக்குலேயும் வரும்போது இப்படி டொயின் வரும்போது 3 பாசி போடணும். மற்றபடி இந்த 2லேயும் வரும்போது 2 பாசிக்குள்ளோடி கொடுத்து எடுத்துகிட்டு 2 பாசி போடணும். இதில் சுற்றியுமே வெள்ளை பாசி தான் வரும். போட்டுருங்க. பாருங்கள் இதில் 3 பாசி போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்க போட்டாச்சு. மறுபடியும் இந்த பக்கத்தில் நான் இப்படி திருப்பி வச்சுக்கிட போகிறேன். திருப்பி வச்சா தான் எனக்கு கை கரெக்டாக வாக்கு கரெக்டாக வரும். திருப்பி வச்சுட்டு இப்படி ஈஸியாக கொடுத்துடலாம். பாருங்கள் இன்னும் 2 பாசி போடணும். 2 பாசி போட்டுட்டு இந்த 2 பாசிக்குள்ளோடையும் கொடுக்கணும். இப்போ இந்த பக்கத்தில் இந்த ஒரு பாசிலையும் கொடுக்கணும். இப்போ 3 பாசி போடணும். இதே மாதிரி தான் போட்டு இங்கே வரையும் போட்டு கொண்டுட்டு வந்துடுங்க. இனி அடுத்தது இந்த பாசிக்குள்ளோடி கொடுத்து தான் நம்ம இங்கே கொண்டு வரணும். அல்லது நம்ம இப்படி கொண்டுட்டு வந்தால் அதில் இப்படி கிராஸில் வந்து டொயின் தெரியுது. நான் அப்படி போட்டு பார்த்துட்டு அது நல்லா இருந்த மாதிரி இல்லை. அதனால் இப்படி கொடுத்து எடுக்கிறேன். பாருங்கள் இப்படி கொடுத்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த வெள்ளை பாசிக்குள்ளோடி கொண்டு வந்து இங்கே கொண்டு வாங்க. இப்படி கொண்டு வந்து இந்த பாசிலையும் கொடுத்து எடுத்துடணும். இப்படி எடுத்துகிட்டா நமக்கு டொயின் வெளியே தெரியாது. பாருங்கள் இப்போ அடுத்த லைன் போட போகிறோம். 3 பாசி போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கத்தில் இருந்து இப்படி கொடுத்து எடுத்துடலாம். இந்த லைனில் வந்து இந்த சைடில் வரும்போது இந்த 3 பாசியும் தான் இந்த கலர் வரும். வேறு எல்லாமே நம்ம வெள்ளை தான் போட போகிறோம். வெள்ளை கலர் பாசி 2 போட்டுடலாம். பாருங்கள் இனி அடுத்தது இந்த பாசி இப்படி இந்த பக்கமாக இருக்கும். இந்த பாசி இப்படி இந்த பக்கமாக இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு பாசியாக கொடுத்து எடுத்துட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது 2 வெள்ளை பாசி போட்டுடலாம். இப்போ அடுத்தது இந்த முக்கில் வந்திருக்க மாதிரி இந்த பாசியில் 3 பாசி போட்டுடலாம். இந்த பக்கமாக இப்படி கொடுத்து எடுத்துடலாம். இதே மாதிரி தான் போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள் இந்த சைடில் முக்கில் வரும்போது மட்டும் 3 பாசி இந்த கலர் பாசி போடணும். மற்றபடி எல்லாமே வெள்ளை தான். இதையும் போட்டு முடிச்சுட்டு நான் அடுத்தது சொல்கிறேன். பாருங்கள் இந்த லைனும் போட்டு முடித்தாச்சு. இனி இந்த பக்கத்துலேருந்து பாசி எப்படி கொண்டு வந்து இந்த பாசிக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த முக்கு பாசிக்கு கொண்டு வந்துடலாம். பாருங்கள் போட்டாச்சு. இனி அடுத்தது போடும்போது வெள்ளை போடணும். 3வது லைன் போட்டிருக்கிறது மாதிரி ஃபுல்லாகவுமே வெள்ளை தான் போடணும். பாருங்கள் இப்போ ஒரு முக்கில் மட்டும் 3 பாசி போட்டிருக்கேன். இனி அடுத்தது 2 வெள்ளை பாசி, அடுத்தாலையும் 2. இதே மாதிரி எல்லா இடமும் வெள்ளை பாசி தான் போட போகிறேன். இந்த ரவுண்டையும் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு போடும்போது பார்க்கலாம். பாருங்கள் நம்ம 5 லைன் போட்டு முடிச்சிட்டோம். இது உள்ள ஒரு லைனு, அடுத்தது 2 3 4 5வது லைன் போட்டிருக்கோம். இனி 6வது லைன் போடும்போதும் நம்ம 4வது லைன் போட்டிருக்கோம். பாருங்கள் இதே மாதிரி தான் போட போகிறோம். இந்த 3 பாசியும் தான் இந்த ரோஸ் கலரில் வரணும். பிறகு எல்லாமே வெள்ளை கலரில் தான் வரணும். அதுக்கு அடுத்த லைன் போடும்போது இதே மாதிரி ஃபுல்லாகவுமே வெள்ளை கலர் தான் வரணும். பாருங்கள் இன்னும் 2 லைன் போட போகிறோம்.
இப்போ 5 முடிஞ்சிருக்கு. 6 7வது லைனும் இதே மாதிரி போட்டுட்டு வந்துருங்க. 8வது லைன் போடும்போது அதுக்கு பிறகு நான் வந்து சொல்கிறேன். பாருங்கள், 6வது லைன் போடும்போதே எனக்கு ட்ரெயின் முடிஞ்சு போச்சு. இதை எப்படி நாட் போடணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பாசியில் கொடுத்து நம்ம உள் பக்கமாக கொண்டு வந்துடலாம். உள் பக்கமாக கொண்டு வந்து இதில் ஒரு சொட்டை போட்டுடலாம். சொட்டை எப்படி போடணும்னா, அந்த ட்ரெயின் இருக்க இடத்துல அந்த ஊசி எப்படி கீழே கொடுத்து இப்படி எடுத்துட்டு இதில் ஒரு மடிப்பு விழும். அந்த மடிப்புக்குள்ளோடி மறுபடியும் ஊசியை கொடுத்து இப்படி எடுத்துட்டு அதில் ஒரு நாட்டு விழுந்துடும். பாருங்கள், இதே மாதிரி விழுந்துடும். வேணால் இன்னொரு நாட் கூட போட்டுக்கிடலாம். இதுவும் பிரியாது, அழகாக இருக்கும். இனி பக்கத்தில் இந்த பாசியில் கொடுத்து நம்ம எடுத்துட்டோன்னா அந்த நாட்டு வந்து அந்த பாசிக்கு உள்ளோடி போயிடும். வெள்ளை பாசி கொஞ்சம் துவாரம் பெருசாக இருக்கிறதுனால பாருங்கள், இப்படி இழுத்தால் அது உள்ளே போயிடும். பாருங்கள், போயிட்டு பாருங்கள், தெரியலை. இனி 2 பாசியில் கொடுத்து எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரெயின் கோர்க்கும் போதும் இதே மாதிரி தான் ஒரு இடத்துல நாட் போட்டுட்டு அதுக்கு பிறகு 2 3 பாசியை கோர்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம எப்பவும் போல் ஆரம்பிக்கலாம். நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இதில் கட் பண்ணிடலாம். ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு போடுறது எல்லாமே இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.